வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கான நாளில் ஸ்லைட்டாக பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. நிஃப்டி 50 வந்து 0.38% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 0.38% அகெயின் அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவோட ஓவரால் ஃபியர் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கான நாளில் 6% விழுந்து 18.5 கிட்ட இருக்கு. அண்ட் ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, ருபி அகேன்ஸ்ட் டாலர் வந்து 96.4 ரூபாய் கிட்ட போயிருச்சு. நியர் ஆல் டைம் லோ. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் டைம் லோ தாண்டி போயிருச்சு. 96.6 போயிருச்சு. பட் செட்டில் ஆகும்போது 96.46 இன்னைக்கான நாளில் செட்டில் ஆச்சு. பட் இது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய நல்ல சொல்றது என்னன்னா, ருபி வந்து 100 ரூபாய் வந்து ஈஸியாக போயிருன்ட்டு. என்னோட பிக்கஸ்ட் வெரி என்னன்னா, ருபி 100 ரூபாய் போகும்போது இன்ஃப்ளேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாயிரும். ஸோ நிறைய கஷ்டப்பட்ட மக்களுக்கு இது ஒரு பாதிப்பாக தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு நாளில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஐடி செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரேலியாக இருக்கு. இதுக்கு ப்ரிடாமினண்டா பேக்கப்பாக இருக்கிற ரீசன் ருபி 96 ருபீஸ் போனது தான். இது எல்லாமே டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ற கம்பெனிஸ் தான், லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாமே. அது அந்த டாலர்ஸ் ஏர்னிங்கோட பெனிஃபிட்டை வந்து ரீப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் 50-50 தான், நியூட்ரல். 52% ஆஃப் பீப்புள் வந்து மார்க்கெட்ல பை தான் செல் பண்ணியிருக்காங்க. 50% ஆஃப் பீப்புள் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ கீ நியூஸஸ் இன்னைக்கு மார்க்கெட்டை டிரைவ் பண்றது என்ன அப்படின்னா, ஏஐ டிஸ்ரப்ஷன் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஆன டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் இது எல்லாமே ப்ரிடாமினண்டான ரொட்டீன் ஐடி சர்வீசஸை அப்ராட்ல உள்ள கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு இன்னைக்கான நாளில் இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் இப்போ இருக்கிற ருபி டிப்ரிசியேஷன், ருபி வீக்கனிங்னால மட்டும் யூஎஸ் டெக்டாக் வந்து ரேலி ஆயிருக்கு. மற்றபடி எல்லாமே பேடாக தான் இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய அனலிஸ்ட் சொல்றது என்ன அப்படின்னா, லார்ஜ் கேப் ஐடி, ஸ்ட்ரக்சரல் ஐடி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட மிட் கேப் ஐடி கம்பெனி வித் நீஷ் ஏஐ கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரியான கம்பெனி லைக் பர்சிஸ்டன்ட் அண்ட் கோஃப்ரோஜ் வச்சிருக்கிறது பெட்டரா இருக்கும் டவுன் த லைன்ல அப்படிங்கிறது. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கடந்த சில மாதங்களாக அடி வாங்கி 30% கிட்ட ஓவரால் அதோட பீக் ப்ரைஸ்ல இருந்து விழுந்திருக்கு. அதுல இருந்து இன்னைக்கு ஸ்லைட்டா ஒரு 1% 2% தான் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ பீக்ல பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே புக்ஸ்ல அது நெகட்டிவா தான் இருக்கும். பட் எப்போ டிப் ஆச்சோ அப்போ நம்ம சொல்ற அட்வைஸ் படி எந்த ஜோன்ல என்டர் ஆகுறீங்களோ அது உங்களுக்கு பெட்டராகவே இருந்திருக்கும். ஏன்னா நான் என்னோட புக்ஸ் நான் எடுத்து பார்த்தேன். இப்போதைக்கு அது எதுவுமே நெகட்டிவ்ல இல்லை, ஆல்மோஸ்ட் ஆன் பார்ல தான் இருக்கு. ஸோ நீங்களும் அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே அது கரெக்டான செக்மெண்ட்டாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் மிஸ் பண்ணாமல் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ மிட் கேப் கம்பெனியான பர்சிஸ்டன்ட் அண்ட் கோஃப்ரோஜ் வந்து டவுன் த லைனர் அட்ராக்டிவாக இருக்குங்கிற நியூஸ் வந்தாலும் அதோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போதைக்கு இதுக்குள்ள என்டர் ஆக வேண்டாம். ட்ரம்ப் வந்து ஈரானோட பீஸ் டீல் வந்து ஒரு சின்ன சிக்னல் நடந்திருக்கு. அதாவது ஈரான் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல சில சேஞ்சஸ் பண்ணி திருப்பி ஒரு பீஸ் ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து வே ஃபார்வர்ட் ஃபார் வாரை முடிக்கிறதுக்குங்கிற மாதிரியும் நிறைய கல்ஃப் கண்ட்ரிஸுமே ட்ரம்ப்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் வந்து கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் வந்து ஈரான் மேல ஒரு மிலிட்ரி அட்டாக் பண்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ நடந்திருக்கிற சுச்சுவேஷனால அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இதனால க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஈசோட் ஆகி 3 ரூபாய் பெர் பேரல் வந்து விழுந்திருக்கு. பட் ஸ்டில் 110 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப டஃப் சுச்சுவேஷன் தான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு. ஏன்னா அவங்களோட மார்ஜின் ஆல்ரெடி ஸ்குவீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் இன்னைக்குமே பெட்ரோல் பிரைஸ் வந்து 0.9 ருபீஸ் பெர் லிட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் நான் இதில் பார்க்குறேன். ஆல்ரெடி வந்து 4 ரூபாய் இந்த வாரத்தில் 3 to 4 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அது பெரிய நம்பராக இருக்கும்னு 0.90 போட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே ஏமாத்துற விஷயம்தான். ருப்பி குரூட் ஆயிலோட ப்ரைஸ் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பெட்ரோல் ஃபார் ஷுர் 150 ரூபாய் தொட்டு விடும் அப்படிங்கிறது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கூட. கரண்டா பெட்ரோல் வந்து 107 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டெல்லியில. அண்ட் டீசல் வந்து 94 ரூபாய் போயிருச்சு. இன்னுமே இந்த ப்ரெஷர் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. அதானி குரூப் மேல ஒரு ஃப்ராட் அலிகேஷன் கேஸ் இருந்துச்சு, பிரைபரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சின்ஸ் 2024ல இருந்து. ஸோ நீங்க வந்து ஸ்டாக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த அலிகேஷன் வந்து இப்போ முற்றிலுமா யுஎஸ் கவர்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதானி வந்து கோர்ட்ல வந்து அதை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதானி குரூப்புக்கே என்டையராகவே ஒரு ரெக்கவரி தான் சொல்லணும்.
அதானி போர்ட்டு, அதானி கிரீன் அண்ட் அதானி எல்லா எல்லா செக்டர் ஆஃப் அதானி கம்பெனிஸ்க்குமே. ஸோ இது மூலமா அதானியோட ஷேர் ஸ்டாக்ஸ் வந்து பொட்டன்ஷியல் அன்லாக் ஆயிருக்குங்கிற மாதிரி தான் நிறைய அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா இதனால தான் அதோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து எப்போவாச்சும் கவர்மெண்ட் வந்து இது சூ பண்ணிட்டாங்கன்னா நிறைய $1 மில்லியன் ஃபைன் எடுத்து வைக்கணுங்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதுக்குள்ளே என்டர் ஆகாமல் இருந்தாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதானி போர்ட், அதானி கிரீன் அண்ட் அதானி இஎன்டி இது எப்படி போகுது, என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே எப்படி போகுதுங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்டர் ஆகிறது பெட்டராக இருக்கும். EMQR ஃபார்மா 7 US FDA அப்சர்வேஷன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ US FDA வந்து அந்த ஃபார்மா லைக் அகமதாபாத்தில் உள்ள ஃபெசிலிட்டியில் மொத்தம் ஒரு 7 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்குக்கு ஒரு செட்பேக் தான் சொல்லணும். இம்போர்ட் அலர்ட் வந்து ரிஸ்கில் இருக்குது. ஸோ இந்த 7 அப்சர்வேஷனுக்கு அகேன்ஸ்டாக அவங்க எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க இன்னொரு 3-6 மாதத்துலங்கிறது பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் உள்ள என்டர் ஆக வேண்டாம். ஆல்ரெடி வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. டிவிஎஸ் குரூப்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 10% ஆஃப் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர்ஸ் வாங்குறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 400 to 500 கோடிக்கான இது வந்து இந்த பேங்க்குக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸாக தான் நான் பார்க்குறேன், மோர் தென் டிவிஎஸ் குரூப்புக்கான பெனிஃபிட்டை தாண்டி. அண்ட் ஆல்சோ டிவிஎஸ் குரூப்புக்கான ஸ்ட்ராங் பர்ச்சேசிங் பவர் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி. டிவிஎஸ் மேபி இதை வாங்கி இது மூலமாக அதோட 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்க்கான லோன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் அதாவது ஜனா எஸ்எஃப் பி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஸ்டாக்கை வந்து ரீரேட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி போகுது டீல் சைன் ஆஃப்க்கு அப்புறம் எப்படி என்ன மாதிரியான மூவ்ஸ் நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியா தான் ஏஷியாவோட வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இன் 2026 இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபி. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வித்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோஸ் மட்டும் $21.5 பில்லியன் கிட்ட போயிருச்சு. இது ப்ரீவியஸாக உள்ள எல்லா ரெக்கார்டையுமே பீட் பண்ணிருச்சு. ஆர்பிஐ அதால முடிஞ்ச எல்லா காஷியஸ் எஃபர்ட்டையும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. டாலர்ஸ் வெளியே போகாமல் இருக்கிறது, லைக் கோல்டோட இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் பீப்புளுக்கு வார்னிங் கொடுக்கறது, கோல்ட் பர்ச்சேஸை ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் என்னதான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியவில்லை. டோல்டா டைரிஸ்ங்கிற ஒரு டைரி கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 அதோட கைடன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்காங்க. அவங்களோட ப்ரெடிக்ஷன் படி மார்ஜின் எக்ஸ்பென்ஷனும் வால்யூம் க்ரோத்தும் 15 to 18% கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைரி செக்டார் வந்து என்டையராகவே ஒரு டெய்ல்விண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம இதை டிசைட் பண்ண முடியும். கரண்ட்டாக இன்னைக்கான நாளில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்பி குரூப் வந்து ட்ரைங் டு அட்ராக்ட் 2.7 பில்லியனுக்கான பிரைவேட் கிரெடிட்டை வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சிக்னல் ஃபார் இந்தியா மார்க்கெட்டாக இருக்கு. ஸோ இந்த 2.7 பில்லியனுக்கான டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியாவுக்கு அது ஒரு பெட்டராகவே இருக்கும். எஸ்பி குரூப் வந்து இதை இனிஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அனதர் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸுக்கு பெட்டரான ஒரு இதாகவே இருக்குது. கோல்டு இன்னைக்கான நாளில் 15,704 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24 கிராம் கோல்டு. சில்வர் வந்து 2,85,000 சில இதில் வந்து 3 லட்சம் கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ 2,75,000 to 2,85,000 தான் ஒரு எக்ஸாக்டான ப்ரைஸாக இருக்குது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியுமே இன்னைக்கான நாளில் 0.41% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு. செகண்ட் பெட்ரோல் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டே இருக்கிறது ஒரு நல்ல ஐட்டமாக இருக்குது. டாப் மூவர்ஸ் ஃபார் டே இன்னைக்கான நாளில் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே இன்னைக்கான நாளில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு ருபி பெனிஃபிட்னால. பாரதி ஏர்டெல் 5G சப்ஸ்கிரிப்ஷன் க்ரோத் எல்லாமே அபரிமிதமாக போய் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் கேபிட்டல் ஸ்டாக்குக்கு போயிருச்சு. HDFC பேங்க்கை கீழே தள்ளி விட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ரிலையன்ஸு, செகண்ட்ல இருக்கிறது பாரதி ஏர்டெல். ஸோ இது வந்து பாரதி ஏர்டெல் ஸ்டாக்ஸை பூஸ்டப் பண்ணி 1.7% கிட்ட எடுத்துட்டு போயிருக்கு. டாடா ஸ்டீல் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் நெகட்டிவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு பேக்கப்பாக இருக்கிற ரீசன் என்னன்னா, நெதர்லாண்டில் சில வயலேஷன்ஸ் வந்து அதாவது ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எமிஷனுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு. இது வந்து பெர்மனண்டா நெதர்லாண்டோட ஆபரேஷன்ஸை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
யூரோப்பியன் ரெகுலேஷன்ஸுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றிட்டு வராங்க. ஸோ இது டாடா ஸ்டீலுக்கு நெகட்டிவாக இருக்குது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்பெனி ஆப்ரேஷன்ஸ் பெட்டரான ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. பிஇ விழுந்துச்சு அப்படின்னா டாடா ஸ்டீலை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். மாருதி சுசுகி வந்து இன்னைக்கான நாளில் 1.6% டவுனு. ஆட்டோ செக்டர் எல்லாமே கொஞ்சம் ட்ராப்பில் தான் இருக்குது. எம்என்டமுமே டவுனு. என்டிபிசி பிஎஸ்யூ அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. எஸ்பிஐ பேங்க்கு 2.4%. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரைசிங் பாண்டோட ஈல்ட்ஸ் எல்லாமே எப்படி போகுதுங்கிற மாதிரி யாருக்கும் தெரியல. ஸோ இப்போ கவர்மெண்ட் இந்தியா இருக்கிற சுச்சுவேஷனில் பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் தான் இருக்கும். ருப்பி ஒரு பக்கம் விழுது, எஃப்ஐஎஸ் வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து லோன்ஸ் திடீர்னு வேவ் ஆஃப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எப்படி வருதுன்னு தெரியல. இதனால எஸ்பிஐ பேங்க் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கு. பட் தாராளமாக ப்ரைஸ் விழும்போது எஸ்பிஐ பேங்க் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். எஸ்பிஐ பேங்க் வந்து டூ பிக் டு ஃபால் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இது போக ஃபார்மா செக்டர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் மூவ் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் டு பி அண்டர் வாட்ச் லிஸ்ட்டில் இன்ஃபோசிஸ் ஃபார் ஷுர், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 5800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டூ ஹை. இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா ஏஐ சர்வீஸ் மூலமாகவே இவங்களோட ரெவென்யூ 40% growth வந்து காட்டியிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஏஐல ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஜெக்ட் வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி மிட் கேப் கம்பெனிஸ் வித் நீஷ் ஏஐ ஸ்கில் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் அப்வர்ட் ரெண்டு எடுத்திருக்கு. நிறைய அனலிஸ்ட் வந்து டாப் டிஃபென்சிவ் பிக்காக இதை வந்து சூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் யூஎஸ்ல உள்ள நிறைய ஸ்பெஷாலிட்டி ஜென்ரிக் பைப்லைன்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஃபார்மா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. 520 ரூபாங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. Q4 ப்ராஃபிட் வந்து 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நிறைய பிராண்டட் ஜென்ரிக்ஸ் ட்ரக்ஸை வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் கேப் ஸ்பேஸு. இப்போதைக்கு பிஇ வந்து 25 இருக்குது. 25க்குள்ளே என்டர் ஆக வேண்டாம். பிஇ ஒரு 20 கீழே ட்ராப் ஆச்சுன்னா நான் இதை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு இருக்கேன். ஐசிஐசிஐ பேங்க்கு பிஇ வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் இருக்குது. பெஸ்ட் இன் கிளாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ப்ரெஷரில். ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டால் 1380ங்கிற ப்ரைஸில் ஐசிஐசிஐ பேங்க் வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லார்ஜ் கேப்பில். ஸோ அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குன்னு சொல்லலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் ப்ரைஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகும்போது கன்சிடர் பண்ணுங்கள். இப்போதைக்குள்ள என்ட்ரா வேண்டாம். 7200 என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் ப்ரைஸு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு அட்ராக்டிவான க்ரோத் ஜோனை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறது. ஸ்டாக்ஸ் டு கீப் இட் அண்டர் வாட்ச் லிஸ்ட். வாட்ச் லிஸ்ட்னா என்ட்ராக வேணாம், காஷன்னா என்ட்ராக கூடாதுன்னு சொல்ல பார்த்து என்ட்ராக வேண்டியது டாடா ஸ்டீலு, என்டிபிசி, பவர் கிரிட் கார்பரேஷனு, மாருதி சுசுகி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஓவரால் நாளைக்கான நாளில் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இஃப் அட் ஆல் அந்த பீஸ் டாக்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக முடிஞ்சுன்னா இன்ஃபோசிஸ் வந்து காஷியஸ்லி பாசிட்டிவ் போகவும் என்டிபிசி அண்டர் ப்ரெஷர் இருக்கிறதும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க மறக்காம. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.